அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானியிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதிடர். நண்பர்களே, ராகுகேது பயிற்சியில் இப்போது மிதுன ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல மிதுன ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி கூட வரக்கூடிய ப்ளஸ் ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்துன்னு வச்சுங்க, ரொம்ப அந்யோன்யங்க. இது வரைக்கும் இருந்ததை விட நல்ல அந்யோன்யம் கிடைக்கிறது கூட ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆரோக்கியம் நிச்சயம் நல்லா மேம்படுங்க. இது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, உடலில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுங்க, இப்போ உங்களுக்கு அந்த தொல்லையெல்லாம் நீங்கி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. ரைட். அதுக்கு அடுத்து பார்த்துக்கோ, குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப தாண்டவம் அடங்கும். குடும்ப உறுப்பினர், குடும்பம்னு நினச்சிங்க, கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் ஒற்றாவு எல்லாம் சேர்ந்த ஒரு குடும்பம். அப்போது இந்த குடும்பத்தினுடைய ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துங்க, உங்களுடைய ஒரு குழந்தைகள் சொல்கிற முடியுங்களா, இந்த குழந்தைகளுக்கான வெற்றின்னு சொல்ல முடியும். குழந்தைகள் உங்களுக்கு குழந்தை ஒரு 60 வயசு 50 வயசு நினச்சிக்கோ, உங்களுடைய குழந்தைகளை நினச்சி நீங்கள் பூரிக்கிற நேரம் இந்த நேரம். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நேரம் இந்த நேரம். ஏன்னா அவங்களுக்கான நேரம் இந்த நேரம். அப்போது உங்களுடைய நேர பிரகாரம் உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வெற்றியை, ஸ்கூலில் படித்தாங்கன்னா ஸ்கூலில் வெற்றி, வேலைக்கு போனான்னா வேலை கிடச்சது வெற்றி, ஆல்ரெடி வேலையில் இருக்கிறாங்கன்னா ப்ரமோஷன் வெற்றி. அப்போது அவங்க சம்மந்தப்பட்ட நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ குழந்தைகள் நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் இருக்கான்னு கேட்டால் எஸ், கட்டாயம் இருக்குது. ரைட். அதுக்கு அடுத்தபடியான பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி உறவுங்கிறது பார்த்துன்னு வச்சுக்கோ, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அது அப்படியே மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பமும் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்குது, குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லை. தொழில் எதாவது பிரச்சனைன்னு பார்த்துன்னு வச்சுக்கோ, தொழிலையும் பிரச்சனை இல்லை. தொழிலில் பிரச்சனைங்க போது தான் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. தொழிலில் இப்போ இருக்கிறது அப்படியே ஃபாலோ ஆகுமா தவிர இந்த பயிற்சியான ராகு பகவான் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படுத்த மாட்டார். ரைட். ஏதாவது பிரச்சனை எது அப்படின்னு பார்த்துன்னு வச்சுங்க, நல்லா பார்த்துங்க, உங்களுடைய அதாவது தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கேர் எடுத்துங்க, அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. வீட்டில் மேலே சின்ன தாயாருக்கு மட்டும் சின்ன தொந்தரவு வரும். வீட்டோட நீங்கள் ஒரு புதுசாக வீடில் சின்ன வீடு கட்டுன்னு வச்சுக்கோ, அது சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ண வர வேண்டி இருக்குன்னா அது இந்த 1.5 வருஷத்தில் வரும். இதை ஒரு பொருளை மாற்றி ஒரு இடிச்சுட்டு ஒன்று கட்டுறது, புதுசாக கட்டுறது, ஒரு டெமாலிசேஷன் பண்ணிவிட்டு அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது. அப்புறம் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணுறக்கூடிய ஒரு நேரம் வருமானு கேட்டால் எஸ், கட்டாயம் அந்த நேரம் வரும். ரைட். அதுக்கு அடுத்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய சகோதர உறவில். இந்த சகோதர உறவில் ரொம்ப கவனமாக இருக்கலைன்னா இந்த டைம் பார்த்தோன்னா சின்ன பிரச்சனை வரும். ரைட். அது என்ன பிரச்சனை வரும்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் உங்கள் பிதிர் வர்க்கத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கோ, அது சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் எஸ் இருக்குது. எதுக்காக? இந்த பணம் சம்மந்தப்பட்ட பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னா உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்குமான மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நேரத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு. அது உங்கள் சுயஜாதத்தில் அந்த சகோதர ஸ்தானம் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்க, சகோதர காரகம் நல்லா இருந்தால் இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒரு கோல்சார்னரோட ஒரு 5% மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது உங்கள் சுயஜாதகத்தில் பாருங்கள், செவ்வாய் இருக்கிற இடத்துல இப்போ, அதாவது உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ ராகுபான் போகிற இடத்துல அது மீன ராசியில் செவ்வாய் இருந்தால் நாம் சொன்ன சகோதர ஸ்தானத்தினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஏன்னா உங்கள் சுயஜாதகத்தையும் சேர்த்து வச்சு தான் கோல்சார் பணம் எல்லாமே பார்க்கணும். உங்கள் சுயஜாதகத்தில் ராகு பகவான் பாருங்கள், இதே மீனத்திலிருந்து இருந்துச்சுங்க, சின்ன பிரச்சனைகள் மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போது நம்மளுடைய சுயஜாதத்தில் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து இந்த படங்கள்லாம் கொஞ்சம் கூடும் குறையும். அப்போ வெறும் இந்த கோல்சார் பழம் மட்டும் நம்மளுடைய இதுக்கு ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிக்காதீங்க. இதில் ஒரு 5% மட்டும் எடுத்துங்க. ரைட். அப்போது இந்த பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி என்பது உங்களுடைய ஜாதகத்தில் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வீட்டில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். சகோதரத்தை மட்டும் 2 விஷயந்தான், சகோதரம் இன்னொன்று பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அம்மா. 2 மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். மற்றபடி இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையே கொடுக்கும். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.